விவி பாப்பாவோட பர்த்டேக்கு மொத நாள் தான் இந்த விளாக் எடுத்தோம். பால் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். விவிஷாவ நாளைக்கு வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நல்ல மூட்ல வச்சிருப்போம். ஏன்னா வந்து அழுதுட்டே இருந்தான்னா நல்லா இருக்காது பர்த்டே. ஸோ அதனால தங்கச்சியும் அதுலயும் தான் செம்ம ஹெல்ப். அந்த பலூன் ஃபுல்லா அவங்க தான் செஞ்சு முடிச்சாங்க. செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஃபினிஷிங் பண்ணாங்க. சைடுல நான் ஒரு குக்கி தான் பண்ணேன். அவளுக்கு பிடிச்சத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளா தான் பார்த்து பண்ணேன். நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் பட்டர் போட்டுட்டு, கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணிட்டேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் கமெண்ட்ல குடுக்குறேன். ரொம்ப ஈஸி தாங்க. ஆனா சிம்பிளா சூப்பரா வந்துருச்சு. குக்கி உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓவன்ல தான் பண்ணணும் அப்படி கிடையாது. நீங்க குக்கர்ல கூட பண்ணலாம். சத்தியமா சொல்றேன், இந்த பலூன் ஒர்க்ல ஒர்க் கூட நான் பார்க்கல. ஏன்னா பலூனுக்கு எனக்கு செட் ஆகாது. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த டெக்கரேஷன் ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்க. நான் மேல இந்த குக்கி பண்றது பண்ணிட்டு இருந்தேன். விவிஷா வரதுக்குள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவள கூட்டிட்டு வந்து வெளியில காட்டுனா, "என்ன பண்ணியிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. ஸோ அவள வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். இது பார்ட் 1 தான். இனி நான் வீடியோ போடுவேன். நைட் வந்துட்டு வினு லேட்டா தான் வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் 12:00 ஆனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நாங்க விஷ் பண்ணிட்டு, இன்னைக்கான டே சூப்பரா போச்சு. பர்த்டே விளாக்லாம் ஒன் பை ஒன்னா போடுறேன். ஸோ மறக்காம பாருங்க. தீபாவளி வந்துருச்சு பக்கத்துல. எங்க பாப்பாவோட பர்த்டே வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பாப்பா பர்த்டேக்கு நெறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும்.